ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செயின் சர்வேயிங். ஸோ இடையில சில காரணங்களால் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ செயின் சர்வேலேருந்து கண்டினியூ பண்ணோம். முன்னாடி எதில் வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்குமோ அது நேரம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக சென்ட் பண்ண அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ செயின் சர்வேயிங் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு செயின் இருக்கும். ஸோ ஒரு செயினை வச்சு ஒரு நீளத்தையோ அல்லது ஒரு ஏரியாவையோ அல்லது நமக்கு தேவையான ஒரு வால்யூமையோ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் இந்த செயின் சர்வேயிங். ஸோ ஒரு செயின் சர்வேயில் சர்வேயில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான சர்வேயிங் அப்படின்னா அது நம்ம செயின் சர்வேயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செயின் சர்வேன்னா என்ன, செயின் சர்வேயில் என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் இருக்குது, நம்ம செயின் சர்வேயில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், எப்படி ஃப்ளாட் பண்ணுவோம், இதை பற்றியெல்லாம் இந்த செயின் சர்வேயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தூரத்தை அளக்கிறது, மெஷரிங். அது டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு செயின் சர்வேயை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இன்டைரக்ட் மெத்தடுங்கிறதுக்கு இன்னொரு பேர் கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் மெத்தட் அப்படின்னா செயின் அல்லது டேப் அல்லது செயின் மற்றும் டேப், ஒன்று செயின் அல்லது டேப்பாக இருக்கலாம், அல்லது ரெண்டையுமே பயன்படுத்தியோ நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவையோ அல்லது தூரத்தையோ நம்ம அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் நேரடி முறை. கணக்கீட்டு முறை அப்படிங்கிறது செயின் மற்றும் டேப்போட உதவி மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஏதாவது டேக்கோமெட்ரி, டிக்னாமெட்ரி இது மாதிரி நம்ம கால்குலேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த கணக்கீட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நேரடி முறைக்கு முன்னாடி நம்ம தோராயமாக ஒரு நிலத்தை அளக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை என்னென்ன மாதிரியான அளந்துருந்தாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபேஸிங் அப்படின்னா என்னென்னா நம்ம நடக்கக்கூடிய, நம்ம நடந்து போகிறோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டெப்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம கணக்கு பண்ணி அது மூலமாக எவ்வளோ தூரம் நம்ம கடந்திருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஃபேஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேஸிங் அப்படின்னா நம்ம சராசரியாக ஒருத்தர் வாக் பண்ணி போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்ணி போகிறாங்க, ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸு போயிருக்கோமோ அதை வச்சு எவ்வளோ மீட்டர் நம்ம கடந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது தான் இந்த ஃபேஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தூரமானது வித்தியாசப்படும். ஆனால் சராசரியாக ஒருத்தர் நடக்கக்கூடிய தூரம் பார்த்திங்கன்னா 80 சென்டிமீட்டர். ஸோ இது நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நார்மலாக வச்சு பார்க்கும்போது கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். அது அவங்களுடைய உயரத்தையோ அல்லது அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய உடல் வெயிட்டையோ பொறுத்து இருக்கும். ஸோ இது மாறுபடும். பட் சராசரி ஆவரேஜாக நமக்கு பார்த்தோம்னா 80 சென்டிமீட்டர் தான் நமக்கு ஒரு மனிதனினுடைய நடக்கக்கூடிய அந்த ஒரு அடிக்கான அந்த தூரம். அதாவது நம்ம ஒரு தடவை நடப்போம் இல்லையா, அதுக்கான தூரம் 80 சென்டிமீட்டர். ஸோ நம்ம எவ்வளோ தூரம், எத்தனை அடிகள் எடுத்து வச்சுருக்கோமோ அதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடலாம். ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்னா இப்போ 10 ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம்னா என்ன அர்த்தம், 10 × 80 சென்டிமீட்டர் 8 மீட்டர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபேஸிங் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தது தான் ஃபேஸோமீட்டர். ஃபேஸோமீட்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அளந்து நடக்கிறோம் இல்லையா, நடக்கிறது நம்ம மனக்கணக்காக சொல்கிறதுக்கு பதிலாக அது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஃபேஸோமீட்டர். அடுத்தது ஃபெடோமீட்டர். இந்த ஃபெடாமீட்டர் அப்படிங்கிறது சேம் இதே மாதிரி தான். நீங்கள் கடந்து போகக்கூடிய அந்த ஸ்டெப்ஸினுடைய எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபெடோமீட்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய வண்டிகள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்பீடோமீட்டர். நீங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு காமிக்கிறதுல நம்ம எவ்வளோ தூரத்தில் போகிறோம், எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் கடந்திருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கும் இல்லையா, அது ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறோம். இந்த பெராம்புலேட்டர் அப்படிங்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது. இது என்னென்னா ஒரே ஒரு வீல் இருக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இந்த பெராம்புலேட்டர். ஸோ இந்த பெராம்புலேட்டர் அப்படிங்கிறது தூரத்தையோ ஒரு கேபிள் ஏதாவது போடணும்னா நம்ம அளந்து பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறிய கருவி தான் இந்த ஃபெரோமீட்டர். ஸோ பெராம்புலேட்டர். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு செயினுக்கு முன்னாடி நம்ம தோராயமாக ஒரு இடத்த அளந்து பார்க்குறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. இதில் இந்த ஸ்பீடோமீட்டர், பெராம்புலேட்டர் மட்டும் அது சரியான தூரத்தை சொல்லும். அந்த ஒரு சக்கரமானது சுழண்டு போகக்கூடிய அந்த தூரத்தை சரியாக இது சொல்லும். ஸோ அடுத்தது செயின் சர்வேயிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். செயின் அல்லது டேப், செயினோ அல்லது டேப்போ அல்லது செயின் மற்றும் டேப், செயினையும் டேப்பையும் வச்சு ஒரு 2 புள்ளிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நீளத்தை அளக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செயினிங் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ
2 புள்ளிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரத்தை சங்கிலி, அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய செயின் மூலமாவோ அல்லது டேப் மூலமாவோ அல்லது 2யுமே பயன்படுத்தி நம்ம அளக்கிறதுக்கு பேர் செயினிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சாதாரண வேலைகளுக்கு தூரங்களை அளக்கிறதுக்கு வந்து நம்ம செயினை பயன்படுத்தலாம். எங்கே ரொம்ப அக்யூரேசி தேவைப்படுதோ, இது ரொம்ப முக்கியம். எப்போ அதிக அக்யூரேசி தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணி ஆகணும், ஸ்டீல் டேப்பை தான் கண்டிப்பாக வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஸோ சாதாரண வேலைகளுக்கு மட்டும்தான் செயினை நம்ம வந்து பயன்படுத்துவோம். ரொம்ப அக்யூரேசி துல்லியம் தேவைப்படக்கூடிய இடங்களில் நம்ம ஸ்டீல் டேப்பை வந்து பயன்படுத்துவோம். அடுத்து எப்படி இந்த செயின்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான செயின் இருக்குது. ஒன்று மெட்ரிக் செயின், இது வந்து நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். இன்னொன்று வந்து நான் மெட்ரிக் செயின். ஸோ மெட்ரிக் அப்படிங்கிறது வந்து என்ன அளவு முறை? மெட்ரிக் அப்படின்னா மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படிங்கிறது தான் மெட்ரிக் அளவு முறை. நான் மெட்ரிக் அப்படின்னா ஃபீட், அதாவது ஃபீட், பர்லாங், மைல்ஸ் அப்படி இருக்கக்கூடியது வந்து நம்ம நான் மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 விதமான செயின்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது மெட்ரிக் செயின். ஸோ மெட்ரிக் செயின் அப்படிங்கும்போது நீளங்கள் எல்லாமே மீட்டர், சென்டிமீட்டர் இந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ இதில் 2 விதமான செயின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 20 மீட்டர் செயின், ஒன்று வந்து 20 மீட்டர் செயின், இன்னொன்று வந்து 30 மீட்டர் செயின். ஸோ 20 மீட்டர் செயின் இருக்குது, இன்னொன்று வந்து 30 மீட்டர் செயின் இருக்குது. 2 விதமான செயின்ஸ் இருக்குது. இது 4 மில்லிமீட்டர் விட்டு இருக்கக்கூடிய, இதோடைய டயா வந்து 4 மில்லிமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய மைல்டு ஸ்டீலான செய்யப்பட்ட ஒரு செயின் ஆகும். இது வந்து ஒவ்வொரு லிங்க்கும், இப்போ 20 மீட்டர் செயினாக இருந்தாலும் 30 மீட்டர் செயினாக இருந்தாலும் ஒரு லிங்கோட நீளம் வந்து எவ்வளோ தான் இருக்கும்? 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ 20 மீட்டர் செயினுக்கு 100 லிங்க்ஸ், 30 மீட்டர் செயினாக இருந்தால் 150 லிங்க்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இந்த செயினை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ ஒரு செயின் அப்படிங்கிறது வந்து நமக்கு 3 விதமான வளையங்களால் வந்து கோர்க்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த 3 விதமான வளையங்களுக்கும் இந்த வளையத்தில் ஒரு நடுவில் இருந்து அடுத்த வளையத்தில் அதே மாதிரி 3 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த நீளத்துக்கு பேர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 வளையங்களால் வந்து அந்த செயின் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் ஃப்ளெக்சிபிளுக்காக. ஸோ அதில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த வளையத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து அடுத்த செயினினுடைய அந்த 3 வட்டங்களின் சென்ட்ரு வட்டத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடியது தான் நம்ம ஒரு லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து செயின் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்டில், அதோட நம்மளுடைய எண்டில் வந்து பார்த்துருக்கீங்களா, நம்மளுடைய எண்டில் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃப்ராஸ், அதாவது வந்து பித்தளையினால் செய்யப்பட்ட ஒரு பித்தளை கைப்பிடி வந்து இருக்கும். ஸோ அந்த பித்தளை கைப்பிடியினுடைய எண்டிலிருந்து அடுத்த பித்தளை கைப்பிடியினுடைய எண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது தான் டோட்டல் செயினினுடைய நீளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் செயினினுடைய நீளம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பித்தளை கைப்பிடியில் ஆரம்பித்து செயின் வந்து வரிசையாக இருக்கும், கடைசியாக முடியக்கூடிய அந்த பித்தளை கைப்பிடி வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு செயினினுடைய நீளம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 5 லிங்க்ஸ், அதாவது ஒரு லிங்க் 20 சென்டிமீட்டர்னால் 5 லிங்க் வந்து நமக்கு எவ்வளோ வரும், 1 மீட்டர். ஸோ ஒவ்வொரு 1 மீட்டரினுடைய முடிவிலையும் நமக்கு அந்த 3 வட்டங்களில் ஒரு சின்னதாக வந்து ஒரு பித்தளை வளையம் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பித்தளை வளையம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதான் வந்து செயினில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இது வந்து மெட்ரிக் செயினை மட்டும் நம்ம பார்த்துட்டோம். இது இல்லாமல் நான் மெட்ரிக் செயின்ஸும் இருக்குது. ஸோ நான் மெட்ரிக் செயின் அப்படிங்கும்போது இன்ஜினியரிங் செயின், கண்டர் செயின். ஸோ 2 விதமான செயின்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் செயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபீட் இருக்கக்கூடியது வந்து இன்ஜினியரிங் செயின். ஸோ இதில் மொத்தமாக 100 லிங்க்ஸ் இருக்கும். ஒரு லிங்க்குக்கு 1 ஃபீட். இது வந்து இந்த புக்கில் இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் மெட்ரிக் செயினில் வந்து 2 விதமான செயின்ஸ், ஒன்று இன்ஜினியரிங் செயின், இன்னொன்று வந்து கண்டர் செயின். ஸோ இன்ஜினியரிங் செயின் அப்படிங்கும்போது 100 அடி இருக்கும், 100 லிங்க்ஸ் இருக்கும், ஒரு லிங்க்குக்கு 1 அடி. அடுத்ததாக பார்க்கக்கூடியது கண்டர் செயின். ஸோ கண்டர் செயின் அப்படின்னா மொத்தமாக 66 அடி இருக்கும், பட் 100 லிங்க்ஸ் இருக்கும். 66 அடி, 100 லிங்க்ஸு. ஒரு லிங்க்குக்கு வந்து 0.66 அடி இருக்கும். ஸோ இது வந்து நான் மெட்ரிக் செயினில் வரக்கூடியது.
ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயினிங் லைன், ஒரு கோட்டை வந்து நம்ம எப்படி வந்து செயினிங் போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இந்த செயின் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 விதமான நபர்கள் தேவை. ஒருத்தர் முன்னாடி நடந்து போகக்கூடியவர், இன்னொருத்தர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி வரக்கூடியவர். ஸோ முன்னாடி நடந்து போகிறவருக்கு பேர் வந்து லீடர் அப்படிங்கிறோம். பின்னாடி வரக்கூடிய ஃபாலோ பண்ணி வர்றதுனால அவருக்கு பேர் வந்து ஃபாலோயர். ஸோ 2 விதமான நபர்கள் ஒரு செயினை அளக்கிறதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறாங்க. ஸோ முதல்ல இருக்கக்கூடியவர் வந்து லீடர், பின்னாடி ஃபாலோ பண்ணி வரக்கூடியவர் ஃபாலோயர். ஸோ இதில் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. ஸோ லீடருடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடி நடந்து போகிறதுனால செயினை வந்து முன்னோக்கி இழுத்துட்டு போகிறது அவருடைய வேலை. அடுத்ததாக வந்து ஃபாலோயர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முன்னாடி நடந்து போகிறவரை கரெக்டாக செயின் ஒரே லைனில் நேர்கோட்டில் வர மாதிரி ரேஞ்சிங் ராடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ரேஞ்சிங் ராடோட லைனுக்கு வர சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இது வந்து லீடரை வந்து லைனுக்கு வர சொல்கிறதுக்கான, அறிவுறுத்துறதற்கான, வழிகாட்டுறதற்கான தேவையை வந்து இந்த ஃபாலோயர் வந்து கொடுப்பார். அடுத்து ஒவ்வொரு செயினோட முடிவிலையும் லீடர் தான் வந்து ஆரவை ஃபிக்ஸ் பண்ணுவார். புரியுதா? ஸோ அவர் இழுத்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பின்னாடி ஃபாலோயர் வந்து என்ன பண்ணிக்கணும், அதை டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிக்கிறணும். ஸோ லீடர் வந்து எப்போதுமே ஃபாலோயருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு தான் நம்ம வந்து நடக்கணும். இந்த ஃபாலோயர் என்ன பண்ணுவார்னா, அந்த லீடர் எந்தெந்த இடத்துலலாம் ஆரோஸை பிக் பண்ணிட்டு போனாரோ அதெல்லாம் திரும்ப கலெக்ட் பண்ணிட்டு வர்றது இந்த ஃபாலோயர்னுடைய வேலை. இது இல்லாமல் வந்து செயினை வந்து நம்ம அன்ஃபோல்ட் பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறது, எப்படி அன்ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணியிருப்போம். பட் அது ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது தேவையில்லை. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரீடிங் த செயின். எப்படி வந்து செயினில் வந்து ரீடிங் படிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஒரு செயின் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இது 20 மீட்டர் செயினாக இருந்தாலும் 30 மீட்டர் செயினாக இருந்தாலும் லிங்க்ஸ் இருக்கக்கூடிய இந்த லிங்கினுடைய இது மட்டும்தான் வேறுபடுமே ஒழிய மற்ற அளவுகள் இருக்கக்கூடிய டேலிஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு லிங்காக எண்ணிட்டு போக முடியாது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் ஒவ்வொரு 5 லிங்க்ஸுக்கும், அதாவது ஒவ்வொரு 1 மீட்டருக்கும் ஒரு சின்ன பித்தளை வளையம் நம்மகிட்ட இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு 5 மீட்டருக்கும், ஸோ ஒவ்வொரு 1 மீட்டருக்கும் ஒரு சின்ன வளையம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் என்ன பண்ணுவோம், ஒரு டேலி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் ஒரு வந்து டேலி வந்து இருக்கும். ஸோ இது வந்து 20 மீட்டராக இருந்தால் 5, 10, 15, 20 இந்த 20ல் வராது. 5, 10, 15 3 விதமான டேலிஸ் வந்து வரும். இதில் சென்டரில் இருக்கக்கூடிய டேலி மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு டேலியையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேலிஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு எது 5 மீட்டர், எது 10 மீட்டர், எது 15 மீட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த டேலியானது எப்படி இருக்கும் அப்படின்னா, 0ல் ஆரம்பித்து 5, 10ன்னு வரும். ஸோ 10ல் வரும்போது அது டபுளாக காமிக்கும். அடுத்து போகும்போது ஒரே ஒரு சின்னது தான் போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு சிங்கிள் டேலி தான் இருக்கும். இது வந்து என்னென்னா, சென்ட்ரு வரைக்கும் எந்த பக்கம் இருந்து ஈஸியாக நம்ம அளக்கிறதுக்காக 0லேருந்து 2 பக்கம் இருந்தே இன்க்ரீஸ் ஆகி வர மாதிரி சென்டரில் முடிகிற மாதிரி தான் இந்த டேலிஸினுடைய மதிப்பு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதே 30 மீட்டர் செயினாக இருந்தால் 5 மீட்டரில் ஒரு டேலி, 10 மீட்டரில் ஒரு டேலி, 15 மீட்டரில் ஒரு டேலி. அடுத்ததாக 20 மீட்டரில் வரும்போது நமக்கு இந்த 10ஆவது மீட்டரில் என்ன டேலி இருந்துச்சோ அதான் 20ஆவது மீட்டர்லேயே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எந்த பக்கம் இருந்தும் ஈஸியாக நம்ம செயினை அளந்துட்டு வர்றதுக்காக இந்த டேலிஸ் மட்டும் சென்டருக்கு அப்புறமா 2 பக்கமுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி எப்போதுமே டேலியானது இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து இந்த செயினை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் ஒரு சின்ன வளையம் இருக்கும். இப்போ நம்மளோட எண்டு பாயிண்ட் எங்கே முடியுதோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய லிங்க்ஸை கால்குலேட் பண்ணி நமக்கு தேவையான அளவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து செயினை வந்து எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்தேங்க. செயினை வந்து நம்ம எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே மடித்து பழகியிருப்போம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எரர் இன்
லென்த் டியூ டு இன்கரெக்ட் செயின், அதாவது ஒரு தவறான செயினை வச்சு நம்ம அளந்திருக்கப்ப என்னென்ன மாதிரியான பிழைகள் வந்து நம்ம அளந்திருக்கக்கூடிய நீளத்திலேயோ அல்லது பரப்பளவுலேயோ என்னென்ன மாதிரியான பிழைகள் வரும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எரர் இன் லென்த் டியூ டு இன்கரெக்ட் செயின். ஒரு சில தப்பான செயினில் அளக்கும் போது வரக்கூடிய பிழைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுறது. ஸோ முதல்ல வந்து இதுக்கான ஃபார்முலா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான அல்லது உண்மையானது, சரியான தூரம் வந்து நமக்கு தேவை அப்படின்னா மெஷர்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு எல் டேஷ் பை எல். ஸோ இந்த எல் டேஷ் அப்படிங்கிறது என்னென்னா செயினில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு. ஒன்று வந்து செயின் அதிகமாகவோ அல்லது வந்து குறைவாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு செயின் 20 மீட்டர் இருக்கணும்னா இந்த எல் டேஷ் ஆனது 19.4 இருக்கலாம், இல்லை 20.4 இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஸோ இந்த எல் டேஷ் ஆனது செயினில் இருக்கக்கூடிய பிழை என்னவோ அதை சொல்லக்கூடியது எல் டேஷ். எல்லுனா சரியானது. இப்போ 20 மீட்டர் செயின்னா இப்போ நம்ம எல்லுங்கிறது வந்து 20 மீட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம போட போகிறோம். ஸோ மெஷர்ட் டிஸ்டன்ஸ்னால் நம்ம எவ்வளோ தூரம் அளந்துருக்கோமோ அதை வந்து கால்குலேட்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த செயினை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது லென்த் தப்பாக, அதாவது தப்பான இருக்கக்கூடிய செயினை வச்சு நம்ம பண்ணும்போது வரக்கூடிய பிழைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ட்ரூ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மெஷர்ட் டிஸ்டன்ஸ் இன்ட்டு எல் டேஷ் பை எல். ஸோ எல் டேஷ்னால் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ எல் டேஷ்ங்கிறது செயினில் இருக்கக்கூடிய பிழை, எல்லுங்கிறது சரியான அந்த செயினினுடைய நீளம். இது டிஸ்டன்ஸுக்கு ஒரே ஒரு நீளத்தை அளக்கும் போது. இதே இது வந்து நீங்கள் ஏரியாவாக அதை கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஏரியா, இப்போ ட்ரூ ஏரியாவாக இருந்துச்சுன்னா அப்போ மெஷர்டு ஏரியா தான். ஸோ மெஷர்டு ஏரியா இன்ட்டு இதே ஃபார்முலா தான், எல் டேஷ் பை எல்லு தான். பட் இங்கே என்ன பண்ணிக்கிறணும், ஹோல் ஸ்கொயர்டாக ஆகிக்கணும். இதே வந்து வால்யூமாக இருந்தால் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன ஆக்கிடுவோம், க்யூப் ஆயிடுவோம். இது ஏரியாங்கிறது வால்யூமாக மாறிடும். புரியுதுங்களா? ஸோ டிஸ்டன்ஸாக இருந்தால் எல் டேஷ் பை எல், ஏரியாவாக இருந்தால் எல் டேஷ் பை எல் ஹோல் ஸ்கொயர். இதே இது வந்து வால்யூமாக இருந்தால் எல் டேஷ் பை எல் ஹோல் க்யூப். இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதை வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் ஏதாவது போடுவோமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 மீட்டர் செயினை வந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த 20 மீட்டர் செயினில் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் நமக்கு கூடுதலாக இருக்குது. ஸோ 20 மீட்டர் செயினில் ஒரு 4 சென்டிமீட்டர் வந்து கூடுதலாக இருக்குது. நம்ம அளந்திருக்க டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் நம்ம அளந்திருக்கோம் அப்படின்னா எவ்வளவு டிஃப்ரென்ஸ், அதாவது வந்து நம்ம அளந்திருக்கக்கூடும். அப்போ உண்மையான தூரம் என்ன வரும் அப்படின்னா 100 இன்ட்டு என்ன சொன்னேன், 4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது இதில் 20 மீட்டர் செயினில். அப்போ நம்ம எவ்வளோ இதை வந்து சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். நம்ம 4ங்கிறது 4ஆகவே கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால மீட்டராக மாற்றுறோம். மீட்டராக மாற்றும் போது 0.04ன்னு வரும். ஸோ 20.04 டிவைடட் பை 20. ஸோ இதை நம்ம அடிக்கும்போது நமக்கு உண்மையான லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஸோ 20ஆல் அடிக்கும்போது நமக்கு தேவையானது கிடைக்கும். ஸோ 20ஆல் அடித்தோம்னா என்ன வரும், 1.002. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது 20. ஓகே, அப்போ 100.2, அதாவது 100.2 மீட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான நீளம். புரியுதா? ஸோ இது என்னென்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லென்த்தானது ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு பார்க்கணும். அது நீளம் கூடுதலாக இருக்கா அல்லது வந்து குறைவாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 4 சென்டிமீட்டர் டூ லாங் அப்படின்னா ப்ளஸ், அல்லது 4 சென்டிமீட்டர் ஷார்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா மைனஸ். இந்த மைனஸை வந்து நமக்கு தேவையான நீளத்திலிருந்து மைனஸ் பண்ணிக்கிறணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடியதை பார்க்கணும். 4 சென்டிமீட்டரா, 4 மீட்டரா, லிங்க்ஸா, பெர்சன்டேஜா, எதுவில் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கிறணும். புரியுதா? அந்த கணக்கு புரியுதா? ஸோ இங்கே வந்து ஒரு இது சின்னது கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 30 மீட்டர் செயினை வச்சு அளந்துருக்கோம். நீளம் வந்து
4920 மீட்ரு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் செயினில் 0.3 லிங்க் 0.3 லிங்க்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? 0.3 லிங்க் மிகச்சிறியதாக இருந்தால், அப்போ 0.3 லிங்க் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதனுடைய உண்மையான நீளம் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ லிங்க் அப்படின்னா 30 மீட்டர் செயினில் எவ்வளோ லிங்க்ஸ் இருக்குது நமக்கு? 150 லிங்க்ஸ். ஸோ 150 லிங்க்ஸ் வந்து நம்மளுடைய 30 மீட்டர் செயினில் இருக்கும். ஏன்னா இது லிங்காக இருக்கிறதுனால தான் அதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இதே வந்து சென்டிமீட்டராவோ அல்லது பெர்சன்டேஜாவோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 0.3 லிங்க் என்ன இருக்குது? மிகச்சிறியதாக ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா கோட்டினுடைய உண்மையான நீளம். அப்போ 150ல் 0.3 வந்து என்ன குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ வரும்? 149.7. ஸோ உண்மையான நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மெஷர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்? மெஷர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 49.20. ஸோ எல் டேஷ் அப்படிங்கிறது 149.7. எல்லுங்கிறது வந்து 150. ஓகேவா? ஸோ 3 இதை அடிச்சிருவோமா? அடித்து கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக 4900 ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு 4910 வரும். ஸோ புரியுதா? ஸோ இங்கே அடுத்ததாக பார்க்கும்போது ஒரு குறையுடைய 30 மீட்டர் செயினில் அளக்கும் போது உண்மையான நீளம் வந்து 2660. ஒரு குறையுடைய 30 மீட்டர் செயினால் அளக்கப்பட்ட போது உண்மையில் வந்து 2660 மீட்டர் நீளம். உண்மையில் வந்து 2660 மீட்ரு. ஆனால் அளந்து பார்க்கும்போது 2652 தான் இருக்குது. அப்படின்னா அந்த செயினில் என்ன கரெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புரியலைன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது செயின் சர்வேயில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உபகரணங்கள் அப்படின்னா நம்ம செயின் சர்வேயில் என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் கொண்டு வாங்க, நம்ம என்னென்ன மாதிரியான பொருள் எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். இதில் இல்லாத ஏதாவது பொருள் நம்ம பயன்படுத்தியிருக்கோமாங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது இல்லாமல் நம்ம என்னென்ன ஏதாவது பயன்படுத்தியிருக்கோமா அப்படின்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரேஞ்சிங் ராட், ஆப்செட் ராட், ஆரோஸ், உட்டன் பேக், ப்ளம்பாப், மெஷரிங் டேப்ஸ். இது இல்லாமல் நம்ம என்னென்ன பொருள் அதாவது வந்து நம்ம அளக்கிறதுக்காக என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வச்சு எதை மிஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்சிங் ராட். ஸோ ரேஞ்சிங் ராட்னா என்ன? ரேஞ்சிங் ராடை வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறோம்? ஸோ ரேஞ்சிங் ராடில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, அது எப்படி வந்து அதனுடைய நீளம் எவ்வளோ, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஞ்சிங் ராட் அப்படிங்கிறது வந்து எதுக்காக பயன்படுத்தக்கூடியதுன்னா, முதல்ல ரேஞ்சிங் ராட்னா எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு பார்க்குறோம். அப்போ ரேஞ்சிங்னா என்னங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ரேஞ்சிங் அப்படிங்கிறது வந்து ஏதாவது 2 புள்ளிகள் வந்து நம்ம அளக்க போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய செயினுடைய நீளமானது 20 அல்லது 30 மீட்டர் மட்டும்தான். ஆனால் நம்ம அளக்கக்கூடிய தூரம் இந்த செயினுடைய தூரத்தை விட அதிகமாக இருக்கும்போது நம்ம ஒரே நேர்கோட்டில் அளக்கிறது மிக மிக முக்கியமானது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உண்மையான தூரத்தை விட அதிகமான தூரத்தை வந்து நம்ம அளந்துருவோம். ஸோ அந்த ஒரே நேர்கோட்டில் அமைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் ரேஞ்சிங் அப்படின்றோம். அதுக்கு உதவக்கூடிய கருவிக்கு பேர் தான் ரேஞ்சிங் ராட் அப்படின்றோம். ஸோ ரேஞ்சிங் ராட் அப்படிங்கும்போது ரேஞ்சிங் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரே நேர்கோட்டில்
2 புள்ளிகளை இணைப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் ரேஞ்சிங் ராட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேஞ்சிங் ராட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மரத்தினாலான ரேஞ்சிங் ராடாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பைப்னால் செய்யப்பட்ட ரேஞ்சிங் ராடாக இருக்கும். ஒன்று மரத்தில் செஞ்சுருப்பாங்க அல்லது வந்து ஸ்டீலில் வந்து செஞ்சுருப்பாங்க. இதனுடைய இந்த மொத்த நீளமானது 2 அல்லது 3 மீட்டர் இருக்கும். ஸோ 2 அல்லது 3 மீட்ரு வந்து இதனுடைய நீளம் இருக்கும். இந்த ஆல்டர்னேட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று வந்து பிளாக் ஆர் ரெட், அதாவது வந்து கருப்பு அல்லது சிகப்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கருப்பாக இருக்கும். ஸோ சிகப்பும் வெள்ளையும் சேர்ந்ததாக இருக்கலாம், அல்லது வெள்ளையும் கருப்பும் சேர்ந்ததாக இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்தக்கூடியது சிவப்பும் வெள்ளையும் இருக்கக்கூடிய ரேஞ்சிங் ராடு தான் பயன்படுத்தியிருப்போம். அந்த பெயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 20 சென்டிமீட்டர். ஓகேவா, இது 20 மீட்டர் கிடையாது, 20 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு மொத்த நீளமே 2 மீட்டர் தானே. ஸோ 20 சென்டிமீட்டருக்கும் அந்த ஆல்டர்னேட்டாக நமக்கு வந்து கலர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எக் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் பைப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர் டயாவும், இதே வந்து நீங்கள் மரத்தை பயன்படுத்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் டயாவிலையும் வந்து இது இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நிலத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு மெட்டல் ஷூ இருக்கும். ஸோ அந்த தூரத்துலேருந்து நம்ம விசிபிள் பண்ணி பார்க்குறதுக்காக அதனுடைய டாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொடி வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து ரேஞ்சிங் ராட். ஸோ ரேஞ்சிங் ராடை போலவே இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆப்செட் ராட். ஸோ ரேஞ்சிங் ராடோட இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆப்செட் ராடில் இருக்கும். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், இந்த பிளாக்குக்கு பதிலாக இங்கே ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியை எடுத்துகிட்டு இந்த கொடிக்கு பதிலாக ஒரு சின்ன ஹிஞ்ச், அதாவது என்னென்னா நமக்கு வந்து கொக்கின்னு வச்சுக்கோங்க, ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இந்த ஆப்செட் ராடு செயினானது புதரில் இருக்கும்போது, புதர்லையோ அல்லது எங்கேயோ மாட்டிக்கிற போது அதை இழுக்கிறதுக்காகவும் ஃபுல் பண்ணி இழுக்கிறதுக்காகவோ அல்லது தள்ளுறதுக்காகவோ பயன்படக்கூடியது தான் இந்த ஆப்செட் ராட். புரியுதுங்களா? ஸோ ஆப்செட் ராடுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா சேம் ரேஞ்சிங் ராடை போலவே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கொக்கி மட்டும் இருக்கும். ஹெட்ஜஸ்னால் இங்கே வந்து புதர் தான், புதரில் வந்து புதர்லையோ அல்லது வேறு எங்கேயாவது மாட்டிக்கிற போது செயினை இழுக்கிறதுக்கோ அல்லது ஃபுல் பண்ணுறதுக்கோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆப்செட் கோட்டை, அதாவது ஆப்செட்னா என்ன, பக்க அளவுகள். நம்ம வந்து செயின்லெஸ் சேர்வையிலேருந்து எடுக்கக்கூடிய பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய அளவுகளுக்கு பேர் வந்து ஆப்செட்ஸ் அப்படிம்போம். அந்த ஆப்செட்டை வந்து அலைன் பண்ணுறதுக்கும் ஷார்ட் ஆப்செட்ஸ், இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி பார்ப்போம். ஸோ ஷார்ட் ஆப்செட்ஸ்னால் என்ன, ஆப்செட்னா என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆப்செட் ராட் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதான் வந்து ஆப்செட் ராட். ஸோ இங்கே வந்து கொடிக்கு பதிலாக ஒரே ஒரு சின்ன ஹூக் வந்து இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆரோஸுங்கிறது வந்து சேம் தான். ஸோ 4 மில்லிமீட்டர் டயா இருக்கக்கூடிய ஸ்டீல்னால் செய்யப்பட்ட ஒரு அதாவது ஸ்டீல்னால் செய்யப்பட்ட நிலத்தில் ஊன்றுவதற்கு வசதியாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஆரோஸ் அப்படிங்கிறோம். இது வந்து டோட்டல் லென்த் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு சர்வேயர் வந்து அளக்கிறதுக்கு போகும்போது 10 ஆரோஸை வந்து கையில் எடுத்துகிட்டு போகும். ஸோ வந்து ஆரோஸுங்கிறது வந்து 4 சென்டிமீட்டர் டயா, இது 4 சென்டிமீட்டர் டயாலான ஸ்டீல் வயராக இருக்கும். மொத்த நீளம் 40 சென்டிமீட்டராக இருக்கும். இதனுடைய அடிப்பகுதி நமக்கு வந்து நிலத்தில் ஊன்றுவதற்கு வந்து வசதியாக இருக்கும். ஒரு சர்வேயர் 10 ஆரோவை வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்டன் பேக்ஸுங்கிறது வந்து நம்ம மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆப்பு, அதாவது நம்ம அதாவது ஒரு எல்லையை வந்து குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆப்புக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், உட்டன் பேக்ஸ் அப்படின்றோம். இதனுடைய நீளம் வந்து 15 சென்டிமீட்டராக இருக்கும். இதனுடைய அந்த முனை வந்து ஓரளவு சரிவாக மண்ணில் இறங்குவதற்கு வசதியாக இருக்கும். அடுத்து ப்ளம்பாப்புங்கிறது வந்து தூக்கு குண்டு அப்படிங்கிறோம். இது செயினில் வந்து நமக்கு இந்த சரிவான நிலங்களில் அளக்கும்போது இதுக்கு தான் வந்து நம்ம மேக்ஸிமம் செயினில் பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் லெவலிங், காம்பஸ், தியோடலைட், இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ளம்பாப்பரினுடைய தேவை வந்து நமக்கு அதிகமாக பயன்படும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மெஷரிங் டேப்ஸ். ஸோ மெஷரிங் டேப் அப்படிங்கிறது வந்து நீளத்தை அளக்கிறதுக்காகவும், அதாவது நீளத்தை அந்த ஒரு நீளத்தை அளக்கிறதுக்காகவோ அல்லது பக்க அளவுகள் எடுக்கிறதுக்காகவோ நம்ம பயன்படுத்தக்கூடியது தான்
இந்த மெஷரிங் டேப்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கிளாத் அண்ட் லினான் டேப். இது வந்து சணல் நார் துணினாலேயோ அல்லது துணினாலேயோ செய்யப்பட்டிருக்கக்கூடிய டேப்புக்கு பேர் தான் இந்த லினான் டேப் அப்படின்னு சொல்கிறோம். இது 12லிருந்து 15 மில்லிமீட்டர் வித்து இருக்கும். அதனுடைய அகலம், அந்த பட்டையினுடைய அகலம் வந்து 12லிருந்து 15 மில்லிமீட்டர் அகலத்தில் இருக்கும். இது வந்து சணல் நார் துணியாலேயோ அல்லது துணியாலேயோ வந்து செய்யப்பட்டிருக்கும். இது 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர்னு வெவ்வேறு அளவுகளில் வந்து இது கிடைக்கும். ஸோ இந்த டேப் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஆப்செட் எடுக்கிறதுக்கு, அதாவது ஆப்செட் எடுக்கிறதுக்கு வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னொன்று வந்து எளிதில், அதாவது ஈரப்பதத்தினால ரொம்ப வந்து ஹியூமிடிட்டி இருக்கும்போது இந்த டேப்பானது ஈஸியாக பாதிப்படையும். ஸோ அதுக்காக இந்த டேப் வந்து ரொம்ப நாள் நம்ம பயன்படுத்துறதில்ல. இல்லை நீங்கள் அதிக அழுத்தம் கொடுத்து இழுக்கும்போது இந்த டேப் அறுந்து போகிறதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதிலேருந்து நமக்கு மேட் பண்ணி கொண்டு வந்தது தான் மெட்டாலிக் டேப். ஸோ மெட்டாலிக் டேப் அப்படிங்கிறது சேம் சணல் நார் துணியில் பிராஸ் அல்லது வந்து காப்பர் அல்லது பிராஸ், அதாவது பித்தளை அல்லது பிராஸ் அல்லது வந்து நமக்கு காப்பர்னால் செய்யப்பட்டிருக்கும். அதாவது பித்தளை அல்லது தாமிரத்தினால் செய்யப்பட்ட ரெயின்ஃபோர்ஸ்டு வயர், அதாவது சின்ன சின்ன இலைகளால் நெய்யப்பட்டது. இதே துணியில் காப்பர் அல்லது பிராஸ்னால் இலை மாதிரி நெஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து மெட்டாலிக் டேப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 15 மீட்டர், 30 மீட்டர் அளவுகளில் கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு மீட்டரும் சென்டிமீட்டராக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒவ்வொரு மீட்டரும் சென்டிமீட்டராக பிரிக்கப்பட்டு ஒரு மீட்டர் அப்படிங்கிறது வந்து 100 பாகங்களாக வந்து டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ டேப்புடைய அடுத்த பக்கம் வந்து ஃபீட், அதாவது நான்மெட்ரிக்கில் வந்து இருக்கும். இதுவாக பாயிண்ட்ஸ், இது வந்து பொதுவாக வந்து செயின் சர்வேயில் வந்து ஆப்செட் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இது வந்து அதிக துல்லியமான அக்யூரசி தேவைப்படக்கூடிய இடங்களில் இந்த மெட்டாலிக் டேப்பை நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அடுத்த பார்க்கக்கூடியது ஸ்டீல் டேப். ஸோ ஸ்டீல் டேப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டீல் ரிப்பன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டேப் வந்து ஸ்டீல் டேப் அப்படின்றோம். இதனுடைய அகலம், அந்த பட்டையினுடைய அகலம் வந்து 6லிருந்து 16. ஸோ முதல்ல வந்து நம்ம லினான் டேப் பார்த்தோம் இல்லையா, அது வந்து எவ்வளவு 12 to 15. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 to 16 வரைக்கும் இருக்கக்கூடிய வித்தில் வந்து இருக்கும். இது வெவ்வேறு அளவுகளில் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு மீட்டரை வந்து 200 பாகங்கள், அதாவது ஒரு சென்டிமீட்டர், முதல்ல வந்து 100 பாகங்கள்னால் ஒவ்வொரு சென்டிமீட்டராக பிரிச்சுருந்தாங்க மெட்டாலிக் டேப்பில். இதில் 5 mm பிரிச்சிருப்பாங்க. இதில் முதல் 10 சென்டிமீட்டருக்கு வந்து மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். சரியா? இது வந்து நமக்கு தேவையான அளவுகள் எடுப்பதற்கும் செயினோட நீளங்களை சோதித்து பார்க்குறதுக்கும் இந்த ஸ்டீல் டேப் அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது இன்வர் டேப் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு உலோக கலவை. என்ன உலோக கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் வந்து 64%, நிக்கல் 36% இருக்கக்கூடிய ஒரு உலோக கலவையினால் செய்யப்பட்டது தான் அந்த இன்வர் டேப். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர், 50 மீட்டர், 100 மீட்டர் இதில் வந்து கிடைக்கும். இது வந்து என்னென்னா சீக்கிரமாக வந்து இது டேமேஜ் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து அளவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக வந்து இதில் வந்து அளவுகள் எடுக்கணும். தெர்மல் எக்ஸ்பென்ஷன்ஸ், அதாவது வந்து வெரி லோ கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், அதாவது வெப்பத்தினால் விரிவிடக்கூடிய அந்த தன்மையானது இதில் ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஹீட் பண்ணினாலும் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஸோ ரொம்ப அக்யூரேசியான வேலைகளுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நம்ம செயின் சர்வேயில் வந்து அடுத்து பின்னாடி படிப்போம். பேஸ் லைன், ஒரு செயின் சர்வேக்கு முக்கியமான லைனு பேஸ் லைனு. அந்த மாதிரி முக்கியமான சர்வே எடுக்கிறதுக்கு வந்து இந்த இன்வர் டேப் அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ நம்ம அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயினை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அதாவது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செயின் வந்து சரியான நீளத்தில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது டெஸ்டிங் த மெட்ரிக் செயின். மெட்ரிக் செயினை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு தான் அடுத்து வரக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, ஒரு செயினை வந்து நம்ம ரஃப்பாக யூஸ் பண்ணும்போது, ரொம்ப வந்து கரடு முரடாக யூஸ் பண்ணும்போது செயினானது பெண்டாகவோ அல்லது வந்து விரிவடைவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இப்படி பெண்டாகிறது மூலமோ அல்லது விரிவடைகிறது மூலமோ செயினினுடைய உண்மையான நீளமானது குறைவதற்கோ அல்லது வந்து அதிகரிப்பதற்கோ அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம செயின் சர்வேயை ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை எந்த ஒரு வேலையை